அல்ஹம்துலில்லாஹ் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவின் சார்பாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 6 தீர்மானங்களையும் நமது ஊரின் நமது பாசத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நட்சத்திர ஆலிம்களான 6 உலமாக்கள் வாசிப்பார்கள். அதில் முதல் கட்டமாக இப்பொழுது முதல் தீர்மானத்தை ஈரோடு மண்டல ஜமாஅத் உலமாவினுடைய துணைத் தலைவரும் பெரிய அக்ரஹாரம் அல்முனிர் அஜீசியா மஸ்ஜிதின் மதிப்புமிக்க இமாம் மௌலானா அல்ஹாஜ் எஸ் ஜாஃபர் ஆலிம் தாவூதி ஹசரத் அவர்கள் வாசிப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃப் திருத்தச் சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் எதிரானது. இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடும் நோக்கம் கொண்டது. முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகின்றோம். இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் எவையும் ஏற்கத்தக்கவை அல்ல. குடியுரிமை திருத்தச் சட்டம், முத்தலாக் தடை சட்டம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். வக்ஃப் திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகின்றோம். நாரே தக்பீர். இரண்டாவது தீர்மானத்தை ஈரோடு மண்டல ஜமாஅத் உலமாவினுடைய துணைத் தலைவரும் நமது தாவூதியா அரபிக் கல்லூரியின் தலை சிறந்த பேராசிரியர்களில் ஒருவருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ சாதிக் அலி ஆலிம் தாவூதி ஹசரத் அவர்கள் வாசிப்பார்கள். அந்த தீர்மானத்தை வாசித்த பிறகு விண்ணை முட்டட்டும் நம்முடைய தக்பீர் முழக்கம் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃப் திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்க்கட்சிகளுக்கும் உலங்கணிந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்மானம் பாசிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றிக்கனியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம். இத்தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியிருக்கிறது. பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இதுபோன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இதுபோன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் ஒருபொழுதும் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். நஹ்ரே தக்பீர். தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவின் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் 3வது தீர்மானத்தை ஈரோடு மாவட்ட துணைத் தலைவர் மௌலானா ஜாஃபர் அலி அல் வாஹிதி ஹசரத் அவர்கள் படிப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களாட்சி தத்துவமும் மதச்சார்பின்மையும் பேர் ஆபத்திற்கு ஆளாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பெரும்பான்மைவாத பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் மிக துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக எதிரொலித்த
INDIA இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாரே தக்பீர். நான்காவது தீர்மானத்தை ஈரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் மதிப்புமிக்க இமாமும் நம் பாசத்துக்குரிய ஆலிம் பெருந்தகையுமான மௌலானா மௌலவி அபுல் ஹசன் ஆலிம் அல் ஜமாலி ஹசரத் அவர்கள் வாசிப்பார்கள். வக்ஃபு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள், சமுதாய அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோரின் முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறோம். இந்த வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் சட்டக்குழு வழங்கும் என்பதை நமது வக்ஃப் நமது உரிமை என்ற வக்ஃபு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தக்கூடிய இக்கண்டன பொதுக்கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜமாஅத் உலமாவினுடைய தீர்மானங்களில் ஐந்தாவது தீர்மானத்தை கோபி மௌலானா உஸ்மான் அலி சிராஜி அவர்கள் வாசிப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆன்மீகத்தின் தொட்டிலாகவும் அறநெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டையாடுகளாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரை நிறுவனப்படுத்தி குடிசை தொழில் போல அதை நாடெங்கும் நிறுவி நடத்துகின்ற சனதான அமைப்புகளின் தீய கரங்களிலிருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும். நரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆறாவது தீர்மானத்தை ஈரோடு சாஸ்திரி நகர் இமாம் மௌலானா ஹபீபுர் ரஹ்மான் ஹசனி ஹசரத் அவர்கள் வாசிப்பார். சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசு அமைக்க வேண்டும் என்று கவலையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.